ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் மாங்காய் போட்டு சுண்டல் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் இது பண்ணதே கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ ரெசிபி பார்த்தா நான் ட்ரை பண்ணேன். சில பேர் ஒயிட் சன்னாவில் பண்ணியிருந்தாங்க, பட்டாணிலையும் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி பட்டாணியில் தான் ட்ரை பண்ண போகிறேன். அது கூட வந்து கொஞ்சம் மாங்காய், கேரட் போட்டிருந்தாங்க. அதை துருவி போட்டிருந்தாங்க. என்கிட்ட துருவுறது இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நான் அதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டாணியை மட்டும் வேக வச்சுட்டு நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த கேரட் மாங்காய்லாம் போட்டு லைட்டாக வதக்க மட்டும்தான் செஞ்சேன், வேகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தேங்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதை உப்பு போட்டு நான் முன்னாடியே வேக வச்சனால உப்பு எனக்கு தேவைப்படல. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்டாங்க. பசங்க 2 பேரும் தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. சரி, வெளியில் எங்கேயுமே போகலேன்னு சொல்லிட்டு நைட் டின்னர் வெளியில் போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் தான் போனோம். அவங்களாம் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இடியாப்பம் ஆர்டர் பண்ணேன். அந்த குருமாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சால்னா மாதிரி இருக்கிறதுல. பசங்க 2 பேரும் சாப்பிட்டு அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. தோசை கம்மியாக தான் சாப்பிட்டாங்க.